அன்பு மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். நம்ம மொழிபெயர்ச்சி வினாக்கள், இந்த மொழிபெயர்ச்சி பகுதியிலேருந்து நமக்கு ஒரு 14 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தமிழாக்கம் தருக, இது சில சமயங்களில் 4 மதிப்பெண்க்கு 4 தமிழாக்கம் தொடர்களை கொடுத்து கேட்பாங்க. அதனால் அதுலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா தமிழாக்கம் மொத்தமே 5 தான் இருக்குது. நம்ம 12ஆம் வகுப்பை பொறுத்தளவுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்வு எழுத போகிறீங்க. நிறைய பேர் இந்த பகுதியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது கிடையாது. அதனால் இது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சின்ன முயற்சி. லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இந்த லேர்னிங் அப்படின்னாலே கற்றல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறத வச்சு கற்றல் என்பது அதன் உரிமையாளரை பின்பற்றும் ஒரு கருவூலமாகும். எ நியூ லாங்குவேஜ், லாங்குவேஜ்னால் மொழின்னு தெரியும், நியூனா புதிதுன்னு தெரியும். அப்போது ஒரு புதிய மொழி புதிய வாழ்க்கை, ரொம்ப எளிதான மொழிபெயர்ச்சி தான், மொழிபெயர்ப்பு தான் இதில் இடம்பெற்றிருக்கு நமக்கு. இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட்னாலே புரிதல் அப்படிங்கிறது தெரியும், ஸ்பீக்னா பேசுகிறது அப்படின்னு தெரியும். இப்போ இதை வச்சு மக்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவர்களுடைய மொழியை பேசுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லாங்குவேஜ், நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். நாலேஜ் அப்படின்னா அறிவு அப்படிங்கிறது தெரியும், விஸ்டம்னா ஞானம், டோர்வே நுழைவாயில். இப்போ மொழி அறிவானது ஞானத்தின் நுழைவாயில். எ லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் த லிமிட்ஸ் ஆஃப் வேர்ல்டு. லிமிட் அப்படின்னா எல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என் மொழியின் எல்லையே என் உலகின் எல்லை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இந்த ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது எப்போதுமே வரக்கூடிய ஒன்று, அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தாமரை இலை நீர் போல. முதல்ல இந்த தொடருக்கான பொருளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். தாமரை இலையில் நீர் என்ன செய்யும், பட்டும் படாமலும் இருக்கும். அப்போது நம்ம மற்றவங்களோட பழகுறதோ இருக்கிறதோ பட்டுப்படாமல் இருக்கிறத தான் இது. அப்போ இதில் ராமன் வகுப்பில் அனைவரிடமும் தாமரை இலை நீர் போல பழகுகிறான், அப்போ பட்டும்படாமலும் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிணற்று தவளை போல. கிணற்று தவளைனா அந்த கிணறு தான் அந்த தவளைக்கு உலகம், அதை தாண்டி அது வேறு உலகமே கிடையாது அப்படின்னு நினைக்கும். அதனால் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ உலகம் நடப்பறியாமல் கிணற்று தவளை போல வாழக்கூடாது. அல்லது கண்ணன் கைபேசியே உலகம் என்று கிணற்று தவளை போல வாழ்ந்து வருகிறான், இந்த மாதிரி எழுதிடலாம். நம்ம பொருளை புரிந்து கொண்டு நம்மளா வாக்கியங்களை உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிதாக நம்மளால் என்ன செஞ்சிட முடியும், எழுத முடியும். எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும்னா 2 பேருமே எதிரிகள் தான், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அண்ணனும் தங்கையும் எலியும் போல பூனையும் போல சண்டையிட்டு கொள்வார்கள். அச்சாணி இல்லாத தேர் போல. அச்சாணி இல்லாமல் தேர் இருந்தால் அந்த தேர் என்ன செஞ்சிடும், ஆட்டங்கன்றும். அதான் பொறுப்பில்லாத மகனை பார்த்த உடனே அந்த தாய் என்ன செய்றாங்க, இப்படி மகனை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னா அச்சாணி இல்லாத தேர் எப்படி ஆட்டம் பண்ணுமோ அதே போல் தாய் மனமுடைந்து இருக்கிறார். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனினா தெளிவாக தெரியக்கூடியது. இப்போ என் ஆசிரியர் நடத்திய பாடம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எளிதாக எனக்கு புரிந்தது, அப்படி எளிதாகவே எழுதிடலாம். அப்புறம் குறிப்பில் மறைந்திருக்கக்கூடிய இதெல்லாம் இதுக்கு முந்தி உள்ள தேர்வுகளில் இதை கொடுத்து இந்த 4ஐயும் கொடுத்து ஒரு 4 மதிப்பெண் வினாவில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், முதல் 2 எழுத்துக்களால் மறைக்கலாம் அப்படின்னா முதல் 2 எழுத்து, பேரோட முதல் 2 எழுத்தில் மறைக்கலாம். இங்கே நமக்கு பேர் குறிப்புகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ மறைக்கலாம் அப்படிங்கிறத வச்சே அங்கே மறை அப்படின்னு மறைமலை அடிகள் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துக்கலாம். அது நமக்கு ஆப்ஷன்ல இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தருவன. தாய்மொழி பின்னாடி இருக்கிற 2 எழுத்தும், அப்போ நம்மளுடைய தாய்மொழி என்னது, தமிழ். பின்னாடி இருக்கிறது வெளிச்சம் தருதுன்னா ஒளி, அப்போ தமிழ் ஒளி அப்படிங்கிறது. அடுத்து சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். நவீனம் அப்படிங்கிற சொல்லுக்கு புதுமை அப்படிங்கிற பொருள் உண்டு. அப்போ நவீனம்னு பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், புதுமை பித்தன். முன்னெழுத்து அரசன். அரசன் அப்படின்னு உடனே கோ. பின்னெழுத்து தமிழ் மாதம் தை, கோ தை. இதுதான். அடுத்ததாக பார்த்தோன்னா இயல் 2ல் இதுவும் அங்கங்கே கொடுத்து கேட்பாங்க, அதனால் கொஞ்சம் அந்த அட்டவணையை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தழுதுக. பெரும்பாலும் அடிக்கடி இதுவும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். தலை 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 இந்த 3ஐயும் தொடரில் அமைத்து எழுதக்கூடியது. இப்போ ஆடுகளுக்கு தலையை, தலைனா அந்த இலை தலையை, தலைத்து அப்படின்னா அதை கட்டு போட்டு, தலையில் தன்னுடைய தலையில் சுமந்து போகிறது. அடுத்து கலை கலை களை. இதில் இந்த கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலைகள், அதை சொல்கிறது. கலை, அடுத்த கலை களைதல், நீக்குதல், இல்லை வயல்வெளியில் உள்ள கலை அப்படிங்கிற பொருள். அடுத்த களை அப்படிங்கிறது மூங்கிலை குறிக்கக்கூடியது.
அப்போது தம் வறுமையை களைய, அப்போ தன்னுடைய வறுமையை போக்குறதுக்காக வேண்டி களை கூத்தாடிகள் அப்படின்னா மூங்கில்ல ஏறி களை கூத்தாடிகள், மூங்கில்ல ஏறி கூத்தாடக்கூடியவர்கள், அந்த கயிற்றில் ஏறி நிறைய கலைகளை நிகழ்த்தினர். அடுத்து பார்த்தோன்னா அலை 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 அப்படிங்கிறது. இந்த அலை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா புற்று புற்று. அப்போ இதில் இந்த அலைக்கு வந்து புற்று அப்படிங்கிற பேர். இப்போ அலையில் இருந்து பாம்பை பிடிக்க அலைந்து திரிந்துன்னா அங்கங்கே அலைஞ்சி வந்து பாம்பாட்டியை அழைத்து வந்தான். அப்புறம் இது வந்து புக்கில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறது. அதனால் கூடுமான வரைக்கும் இதே எழுதுனா சிறப்பாக இருக்கும். பருவத்தில் நன்றாக விளைந்ததால், அதாவது விளைச்சல் நன்றாக இருந்ததுனால தானியங்களுடைய விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அப்படின்னா இந்த விளைவு அப்படிங்கிறது விருப்பம் அப்படின்னு சொல்லலாம், அரசு அறிவித்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 4 சொற்களை கொண்டு தொடரமைக்க. இது புரியாமல் நிறைய பேர் எளிதான ஒன்று ஆனால் சரியாக எழுதுறது கிடையாது. வானம், பற, நிலவு, தொடு 4 வார்த்தை இருக்குது. இந்த 4 வார்த்தையை ஒரே தொடராக உருவாக்கணும். வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம், அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி சருகு, விழு, மண், அலை. சருகு விழுந்தது, மண் அதை அலைக்கழித்தது. அடுத்து விண்மீன் ஒளிர், எரி, விழு. விண்மீன் ஒளிர்ந்தது, அதனால் இருள் எரிந்து விழுந்தது. குதிரை வேகம், ஓடு, தாவு. குதிரை வேகமாக ஓடும், அதன் மேல் வேகமாக தாவு. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை நட, தளிர் நடை, விழு. குழந்தை விழுந்தது, எழுந்து தளிர் நடை நடந்தது. அடுத்து திரை, கான், கைத்தட்டல், மக்கள். திரையில் காண்கின்ற காட்சியை கண்டு மக்கள் கைத்தட்டல் செய்து மகிழ்ந்தனர். திரையில், அப்போ கான், எல்லா வார்த்தைகளுமே இதில் வந்துருச்சு. கைத்தட்டல், மக்கள், அவ்வளோதான். அடுத்து 3வது எல்லை. இதெல்லாம் ரொம்ப எளிதானது. பொருள் புரியாமல் நம்ம சில நேரங்களில் தவற எழுதிடுறோம். அவன் முன் வந்து கூறினான் அப்படின்னா அவனே விருப்பத்தோட முன்னாடி வந்து கூறுறான் அப்படிங்கிற. அடுத்தது பார்த்திங்கன்னா அவன் முன் வந்து கூறினான். அவன் முன்னாடினா ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு முன் வந்து, அவன் முன்னாடி வந்து அவன் சொல்கிறான் அப்படிங்கிற பொருள். ரவிதானே எல்லா வேலைகளையும் செய்தான். ரவிதானே எல்லா வேலையும் செய்தான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ரவி தானே எல்லா வேலைகளையும் செய்தான். இப்போ இதில் வந்து என்ன செய்யணும், தம்பி தானே எல்லாத்தையும் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறதும், தம்பி தானே விளையாடினான், தானே பாடம் எழுதினான் அப்படின்னா அவனாவே அந்த வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், முன்னாடி உள்ளது என்ன அப்படின்னா ஒரு கேள்வியாக செய்கிறது. அவன் தானே இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. எழுதி கொண்டு வந்தான், எழுதி கொண்டு வந்தான். எழுதி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் எழுதிக்கிட்டே வந்தான் அப்படிங்கிற, ஏன்னா சேர்த்தே சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதி கொண்டு வந்தான், ஏற்கனவே எழுதிட்டான், அதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பந்தை பிடித்து விட்டான். இந்த பிடித்து விட்டான்னு சேர்த்து எழுதியிருக்காங்களா, பந்தை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட எழுத்து வழக்கு தான் பிடித்து விட்டான் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், பந்தை பிடித்து விட்டான். பந்தை பிடிச்சிட்டு விட்டுட்டான், கீழே விட்டுட்டான், தவற விட்டுட்டான் அப்படிங்கிற பொருளில் எழுதுறது. இது இப்படி கரெக்டாக சேர்த்து பிரித்து எழுதணும் அப்படின்னா ரொம்ப எளிதாக மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒன்று. அதிகம் புரிதலோடு எழுதும்போது அதிகமாக மதிப்பெண் வாங்கிடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுகிற இடத்துல நிறைய பேர் அதை தவறு தான் விடுற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இத்து இங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல இத்தை நம்ம நீக்கியிருக்கோம், இந்த இடத்துல வரக்கூடாது, அதனால் இத்து நீக்கியிருக்கோம். அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிங்கத்தை இந்த இடத்துல இப்பு வரணும், ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து இந்த இடத்துல என்ன செய்கிறீங்கன்னா புரிதல் இல்லாமல் எழுதுறாங்க. சிங்கத்தை அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஒரு இத்தே போடுறாங்க. நமக்கு அடுத்தால என்ன வருது, இது போ வருது, அப்போது அங்கே உள்ள எழுத்தோட வல்லினம் தான் இங்கே என்ன செய்யணும், மிகுந்து வரணும் அப்படிங்கிறதே நிறைய மாணவர்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, தெரியல. அதனால் அதை கொஞ்சம் கவனம் என்ன வச்சுக்கோங்க. எதிர்கொண்டு இந்த இடத்துல வரக்கூடிய இத்து வராது. இதை நீக்கியும் இது பண்ணி எழுதுறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், பெற்றோர்களை வேற்றுமை உருவு வரும்போதே அங்கே என்ன செய்யணும், மிகுந்து வரணும். அடுத்து தமது இருக்கிறதுனால அதில் உள்ள வல்லினம் இத்து மிகுந்து வரணும். அதற்கு அடுத்து பார்த்தோன்னா நட்பு கொள்ள அதில் இக்கு என்ன செய்யணும் வரணும். நண்பர்களாக அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்போ
வரணும். துன்பங்களை, இன்ப துன்பங்களை அப்படின்னா அப்புறம் வந்து என்னது வரக்கூடாது, இத்து வரக்கூடாது. ஆனால் துன்பங்களைக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய பெற்றோர்களுடன் அப்படிங்கிறதுக்கான இப்போ என்ன செய்யணும், வர வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல். ஆசிரியருக்கு அப்படின்னு வந்தால் இது 4ஆம் வேற்றுமை உருவு. அதற்கு அடுத்து கட்டாயம் வல்லினம் மிகுந்து வர வேண்டும். உண்மையானவற்றை, இது வந்து ஐ வேற்றுமை உருவு வந்திருக்கு, அதனால் அடுத்தால என்ன செஞ்சுருக்கணும், இதில் வந்து வல்லினம் மிகுந்து வரணும். தெரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு இல்லை தெரிந்து கொண்டு. அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை, இங்கே ஐ வேற்றுமை உருவு சொன்னோம், இக்கங்க என்ன செய்யணும், வரணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பொருத்தமான வேற்றுமை உருவுகளை சேர்த்து முறையான தொடர்களாக உருவாக்குக. குமரன் வீடு பார்த்தான், குமரனை வீட்டில் பார்த்தேன். குமரனை ஐ வேற்றுமை உருவு, இல் வேற்றுமை உருவு. மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும், இது மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும். இப்போ மாறனில் மாறனின் பேச்சுத்திறனை ஐ வேற்றுமை உருவு, யாருங்கிறது யாரால். இது நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே ஈஸியாக அந்த தொடர் அமைப்பு முறை சரியாக வந்துடும். ஏன்னா நம்மளுடைய தாய்மொழி தான் தமிழ்மொழி. அப்படிங்கும்போது ரொம்ப எளிதாக இதிலெல்லாம் மார்க் எடுக்கிறது. ஆனால் இதுலேயும் மாணவர்கள் தவறுகளில் வந்து என்ன செய்கிறீங்க, விடுறீங்க. அதுக்காண்டி தான் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், போட்டி வெற்றி பெற்றது, கலைச்செல்வி பாராட்டுகள் குவிந்தன. போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன. காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை. இப்போ காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். அந்த மாதிரி என்ன செய்யணும், மாற்றி எழுத வேண்டும். அனைவர் அன்பு அழைத்தவன் துன்பம் தர யார் மனம் வரும். அனைவரையும் அன்பால் அழைத்தவனுக்கு துன்பத்தை தர யாருக்கு, யார் அப்படிங்கிறது எப்படி வரணும், யாருக்கு மனம் வரும். இப்போ சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம் அப்படிங்கிறது சான்றோருங்கிறது சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். அடுத்து இயல் 4 தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகள் அப்படிங்கிறது வழி வழியாக வந்து நமக்கு வினை மரபு, பெயர் மரபு இதெல்லாம் இருக்குது. அதை மாற்றி எழுதினா, வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இப்போ வாழை காடு கிடையாது, வாழை தோட்டம். வாழை காடுங்கிறத என்ன செஞ்சுருக்கணும் நம்ம, வாழை தோட்டம். குயில்கள் வந்து கூவுங்கிறது நமக்கு தெரியும், அதனால குயில்கள் அலறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கிறத குயில்கள் கூவிக்கொண்டும், காகம்னா கரையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அப்படின்னு எழுதினாலே போதும். ரொம்ப எளிதான ஒன்று. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். இதை சோறு அப்படிங்கிறத என்னதான் விடணும், சோறு உண்டு, சோறு உண்டு பால் பருகினான். அடுத்து பாருங்க, கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை வேய்ந்தான். இதில் நமக்கு கோவிந்தன் குடியிருக்க வரைக்கும் அப்படியே தான். சுவர் அப்படிங்கிறது எழுப்பி, கூரை அமைத்தார் இல்லை, கூரை வேய்ந்தார். கூரைனாலே வேய்ந்தார்னு வந்துடணும், சுவர்னாலே எழுப்பி அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்து வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டி கிடையாது, சிங்க குருளையும், யானை குட்டி கிடையாது, யானை கன்றும். நிறைய மாணவர்கள் வந்து என்ன செஞ்சிடறீங்க, சிங்க கன்று யானை குட்டி அப்படிங்கிறத அப்படியே எழுதுறீங்க. அதான் சிங்க குருளையும் யானை கன்றும் கண்டேன். அடுத்து ஆட்டு தொழுவம் கிடையாது, ஆட்டுப்பட்டி. மாடு தான் தொழுவும். ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள். எலிகளுக்கு வந்து எனது பாம்புக்கு எப்படி பாம்போட புற்றை வந்து அலைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எலிகளுடைய பொந்தை வந்து வலைகள்னு சொல்கிறது தான் மரபு. வலைகள் அமைத்திருந்தன. அடுத்து பாருங்க, பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். பனை மட்டையில் கூரை வைக்க மாட்டாங்க, அப்போ பனை ஓலையால் கூரை வைத்தனர். ஏற்கனவே பார்த்தோம், கூரைனா என்னது வந்துடணும், வேய்ந்திருந்தனர் அப்படின்னு வந்துடணும். இந்த 2 வார்த்தைகள் மாற்றுவதற்கு நமக்கு என்னது, 1 மார்க்கு. அடுத்து இதே மாதிரி 2 சென்டென்ஸை கொடுத்து அப்போ 2 மார்க்கு நமக்கு ரொம்ப எளிதாக நம்ம செஞ்சிடலாம், வாங்கிடலாம். கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் கவனம் வைத்து பார்த்துட்டு போனோம்னா போதும். படிச்சுட்டு இல்லை, பார்த்துட்டு உள்வாங்கிட்டு போனோம்னாலே போதும். நம் மாநிலம். மாநிலம் அப்படிங்கிறது என்னது, நகரம் மாற்றமாக இருக்குது. இந்த ஆண்டு வறட்சியால் பெரிய ரகரம் வரணும். அதாவது இதில் வந்து இந்த ரகரம் வந்து சிறப்பு ரகரம், இதை வந்து சொல்லுவோம். அப்படி நம்ம பேச்சு வழக்கில் தான் பெரிய ரகரம் சின்ன ரகரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. இந்த நூலக வரைக்கும் அப்படியே தான். இந்த கட்டிடம்னு இருக்கிறது என்ன வரணும், கட்டடம் அப்படின்னு வரணும். கட்டிடம்னா புதிதாக கட்டடம் கட்டுறதுக்கான இடம்,
வெறும் காலிமனை இருக்கும் இல்லையா, அதை வாங்குறது தான் கட்டிடம் அப்படின்னு சொல்கிறது. கட்டும் கூட்டலிடம் கட்டிடம். ஏன் இங்கே கட்டடம்னா அந்த புதுசாக நம்ம செங்கல் இதெல்லாம் வச்சு சுவர் கட்டுவோம் இல்லையா, அதுக்கு பேர் கட்டடம் தான். கட்டடம் கட்ட அரசு, அரசு பாருங்கள் ரகரம் தப்பாக இருக்குது, அரசு நிதி ஒதுக்கியது. அது மாதிரி ரங்கன் வெண்கல பாத்திரக்கடை வைத்திருந்தார். இதில் ரங்கன் அப்படிங்கிறது இந்த ரகரம்லாம் என்ன செய்யணும், முன்னாடி உயிரெழுத்தை பெற்று தான் வரணும். ராமன் எழுதும்போது இராமன் அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இந்த அரங்கன் அப்படிங்கிறது இரங்கன் எழுதக்கூடாது. அதனால் அரங்கன் அப்படிங்கிறத ரங்கன் அப்படிங்கிறத அரங்கன். வெண்கல அப்படிங்கிறது வெண்கல பாத்திரக்கடை வைத்திருந்தார். அடுத்து பாருங்க, மானம் பார்த்த பூமி. மானம் பார்த்த பூமி, மானம் இல்லை வானம் பார்த்த பூமியில் பயிறு இல்லை பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. அடுத்து ஐப்பசி அடைமழையில் ஊருணி. ஊருணிங்கிறது என்ன செய்யணும், நமக்கு தன்னகரம் 3 சுழி நகரம் என்ன செய்யணும், வர வேண்டும். அடுத்து இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னா இன்றைக்கு சாயும் காலம், அதாவது சூரியன் சாயும் காலம் மறையும் பொழுது கபடி போட்டி நடைபெறுகிறது. ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் லேசாக உள் வாங்கிட்டு அப்படியே போனோம்னா ரொம்ப எளிதாக நம்மளால எழுத முடியும். அடுத்து பாருங்க, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இதில் மாணவர்கள் பண்ணக்கூடிய பெரும்பாலான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 தாமரையும் பலகையும் கொடுத்துருக்காங்கன்னா, தாமரைகளை குளத்தில் பார்த்தேன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதிடுவாங்க. அடுத்து பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டேன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதிடுவாங்க. இந்த 2ஐயும் எழுதும்போது இதற்கு மதிப்பெண் வழங்கப்பட முடியாது. அப்போ எப்படி எழுதணும், இந்த ஒரு தொடருக்கே 2 எழுதணும். இப்போ பலகைன்னு சேர்த்து எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க, பல கூட்டல் கைகள் அப்படின்னு தனியாக பிரிச்சும் எழுதணும். அப்போ பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர் ஒரு தொடர், பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின அப்படின்னு சொல்லணும். அடுத்து தாமரை. தாமரைனா மலர்னு தெரியும், அந்த தாமரைகளை குளத்தில் கண்டேன். அடுத்து தா கூட்டல் மறை அப்படின்னு பிரிச்சோம்னா, தாமரைனா தாவுகின்ற மான்களை காட்டில் கண்டேன்கிறது பொருள். அதனால தாமரைகளை காட்டில் கண்டேன். அடுத்து கோவில். கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வரலாம். நிறைய கோயிலுக்கு போயிட்டு இறைவனை தரிசித்து வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோ கூட்டல் இல் சென்று, அப்போ கோயில்னா அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கு, அரசனுடைய அரண்மனைக்கு சென்று புலவர் மன்னரை பாடினார். வெங்காயம். வெங்காயம்னா நம்ம சாப்பாடுக்கு சேர்க்கறது தெரியும். அதையே பிரிக்கும் போது வெம்காயங்கள். வெம்மையானனா கடினமான கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காயங்கள், உடலில் ஏற்பட்ட வெம்காயங்கள் துன்பத்தை கொடுத்தன அப்படின்னு எழுதலாம். தலைமை. தலைமை ஆசிரியர் உரையாற்றினார். தலைமை பூசுதல். தலைக்கு மை பூசுவது கண்ணுக்கு கேடு. தலைக்கு மை பூசுறதுனால கேன்சர் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து இயல் 5ல் கபிலன் திறமையானவர் என்று குமரன் தெரியும். பார்த்த உடனே தெரிஞ்சோம் கபிலன் திறமையானவர்னு குமரனுக்கு தெரியும் அப்படின்னு பேச்சு வழக்கில் அழகாக சொல்லிடலாம். நம்ம பேச்சு வழக்கில் உள்ளதை ஒரு சின்ன புரிதல் இல்லாததுனால படிச்செழுதணும் அப்படிங்கிறதுல தவறுகள் பண்ணிடுறோம். நேற்று முதல் அணை கொடுத்துருக்காங்க, நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அப்போ நேற்று முதல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. உங்களுக்கு யார் நன்மை என உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்? முருகன் வேகம் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை அப்படிதான் எழுதினாங்க. நம்முடைய தேவை அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். தேவை அப்படின்னு இருக்கிறத இங்கே தேவையின் அப்படிங்கிற உருபை சேர்த்து நம்ம எழுதணும். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. களம். இந்த களம்னா இடம், ஒரு இடத்தை குறித்து. போர்க்களம், நெல் அடிக்கக்கூடிய இடம் இந்த களம்னு சொல்கிறது. இன்னொரு களம் பாத்திரம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. களம், அந்த களம் இடம் அதுக்கு வருகிறது. வளம். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. அடுத்து புல். இந்த புல்வெளியில் புல் அமர்ந்தது. புல் அப்படின்னா நம்ம பச்சை கலர் புல் பார்க்குறோம் இல்லையா வயல்வெளிகளில், அது. இந்த புல் பறவை. அதோடைய பொருள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிதாக நிச்சயம் இருக்கும். அடுத்து உழைனா உழைப்பு, அந்த இதை சொல்கிறது. இல்லை இந்த உழைங்கிறதுக்கு மான் அப்படிங்கிறத பொருளும் ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது கடுமையாக உழைத்த உழவனின் மனம் விலையை கண்டு உழைந்ததுன்னா உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா விலை அந்த அளவுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல, இல்லை அப்படிங்கிறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்னா காடு.
கான்னா பார்த்தல். அடர்ந்த கான் சென்று மலைகள் அருவிகளின் அழகை கான் அப்படிஞ்சிடும். ஊன் ஊன் இல்லை தம் அன்பால் வளர்த்த ஆட்டை கொன்று அதன் ஊனை ஊனாக கொள்வது உயர்வுதானா, கொள்ளக்கூடாது அப்படின்னு கூட எழுதிக்கோங்க, அவ்வளோதான். திண்மை 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 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்கு. திண்மை அப்படின்னா உறுதி அப்படிங்கிற பொருள். இந்த திண்மை தீமை, இது உறுதி. எவருக்கும் எக்காலத்திலும் திண்மை செய்யாது வாழ்வதே வாழ்விற்கு திண்மையை உண்டாக்கும். திண்மை சேர்க்கும்னா வலிமை சேர்க்குங்கிறது. அடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியானது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். புரிஞ்சு போச்சு அப்படின்றத புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படின்னு மாத்திரம். நிலத்தை கிளறணும்டா அப்போதான் வகுறு நிறையும். இந்த கிளறணும்டாங்கிறத நிறைய பேர் உழ வேண்டும்னு சொல்கிறீங்க. நம்ம அந்த கிளறணும் போட்டு எழுதியிருக்கிறத தான் கீ போட்டு எழுதணும். கிளற வேண்டும், கிளறணும்டா அப்படிங்கிறத கிளற வேண்டுமடா, அப்போதுதான் வகுறுங்கிறது வயிறு நிறையும். அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதான அப்படின்னா, அன்னைக்கு அப்படிங்கிறது என்னன்னா அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்துங்கிறது எப்படி மாறணும், கொடுத்து. உதவி அப்படிங்கிறது உதவி இருக்க வேண்டியது தானே, வேண்டியதான அப்படின்றத வேண்டியது தானே. அப்புறம் ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்துக்குன்னு போனார். இது வீட்டுக்கு அருகில். ஊட்டாண்ட அப்படிங்கிறது வீட்டுக்கு அருகில். விளையாண்டங்கிறது விளையாடி கொண்டிருந்த குழந்தைய அப்படிங்கிறது குழந்தையை அப்பா எங்கு இஸ்துக்குன்னு போனார் அப்படிங்கிறதுக்கு அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு எழுதுகிறோம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. இப்போ இதில் என்னென்னா பிள்ளைக்கு அப்படிங்கிறத பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளா அப்படிங்கிறத 3 நாளாக சிரமப்படுது அப்படிங்கிறத சிரமப்படுகிறது அப்படின்னு எழுதணும். அடுத்து ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல். அப்போ இது எப்படி மாற்றணும் அப்படின்னா, ரவைக்கு அப்படிங்கிறத இரவு, இரவு. சித்தப்பனை அப்படிங்கிறத சிற்றப்பாவை அல்லது சிறிய தந்தையை காவலுக்கு போவ அப்படிங்கிறது போக சொல் அப்படின்னு நினச்சிடணும், எழுதணும். அடுத்து இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை என 2 பிரிவுகளை கொண்டது. 8 தொகை அகம் புறம், அகமும் புறமும் என 3 பிரிவாக உள்ளது. அதில் 8 தொகையின் அகநூல்கள் இல்லை அப்படின்னா 8 தொகையில் அகநூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை ஆகியவை ஆகும். அதுக்கப்புறம் புறநானூறும் 10 புறநூல்கள் ஆகும். பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல். முடிஞ்சது. அடுத்து 10 பாட்டில் அகநூல்கள் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை ஆகும். 10 பாட்டில் புறநூல்கள் மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை ஆகும். முடிஞ்சது, அவ்வளோதான். இதற்கு நமக்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க்கு. இதில் கொடுத்துருக்கிற இந்த செய்தியை நம்ம எப்படி எழுத போகிறோம்? பத்தியாக எழுத போகிறோம். ஒரு பேராகிராஃபாக எழுதுறதுக்கு இந்த எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபாக எழுதுறதுக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கு? 4 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஆற அமர. எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக பொறுமையாக செய்யணும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு செயலையும் ஆற அமர சிந்தித்து செய்ய வேண்டும். அடுத்து ஆணி அடித்தார் போல. ஆணி அடித்தார் போலன்னா ஆணி அடித்தா எவ்வளவு இறுக்கமாக பதியும் அப்படிங்கிறது தான். அப்போ ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் மாணவர்கள் ஆணி அடித்தார் போல எதற்கும் அஞ்சாமல் இரவு பகல் பாராது திரண்டு நின்றனர். இதுதான் ஆணி அடித்தார் போல. அகலக்கால் அப்படின்னா நம்ம எவ்வளவு முடியுமோ அதை தாண்டி அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது. வரவுக்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது. வழி வழியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் வழியாக விவசாய தொழிலை செய்து வருகின்றனர். கண் துடைப்புனா ஏதோ ஒரு பேருக்கு செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பின் கண் துடைப்பாக ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றுகின்றனர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற்றுள்ள மரபு பிழை, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்து
தேவையான இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுது. இதுவும் நமக்கு 2 மதிப்பெண்ணில் கொடுத்து கேட்பாங்க. இப்போ இளங்கோடிகள் சாத்தனாரிடம் இப்போ இந்த முன் செய்த அப்படிங்கிறதுல நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துட்டு இதில் இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. காலம் என்கிறீர்களே அப்படின்னு அதில் ஒரு ஆச்சரியக்குறி கொடுத்துருக்குறாங்க. முந்தைய வினை யாது அதில் ஒரு வினாக்குறி கொடுத்துருக்காங்க. அதன் விளைவு என்ன அதில் ஒரு வினாக்குறி. நிகழ்ந்த காலம் யாது அதில் ஒரு வினாக்குறி. அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியக்குறி கொடுத்து இரட்டை மேற்கோளை என்ன செஞ்சுருக்காங்க, மூடியிருக்காங்க. என கேட்டார் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இவ்வளவும் என்ன செய்யணும், அங்கே நமக்கு வர வேண்டும். அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக கொடுத்துடலாம். இன்னும் வேறு எந்த மாதிரியான வினாக்கள் எது வேணும், தேர்வுக்கு உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கிற பகுதி எதுன்னு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வேணா உங்களுக்காக அந்த இதை பற்றி என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். கவனமாக படிங்க. உங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை கொள்ள வேண்டும். தேவையில்லாத அதிக நேரத்தில் கைபேசியில் செலவு பண்ணி உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. கவனத்தோடு படிங்க. அதிகமான மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.